எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாங்க மார்ச் 27 எல்லாருமே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப எல்லா சீனும் காமெடி சீன்லேருந்து எமோஷன் சீன் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபுல் இருந்தது. ஒரு வேலையில் ஒரு டென்ஷனாக இருப்பீங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கூல் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கொண்டாடும் படம், கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும். ஹாப்பி ராஜுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கு படம் ஃபுல்லாக. எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. எங்கள் அப்பாவை எப்படி பார்த்தோம், எங்கள் அப்பா எப்படி லவ் பண்ணோன்னு அந்த மாதிரி படங்க ஜிவி அண்ணா வேற லெவலில் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எல்லா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். கன்ஃபார்ம் பாருங்க, சூப்பரான படம். பிளாக் பஸ்டர் ஹாப்பி ராஜ் வாங்க, ஹாப்பி ராஜ் பண்ணுங்க. சூப்பரான படம். என்ன கண்டென்ட் என்ன சொல்லியிருக்காங்க படத்துல? என்னோட இது வந்து சென்டிமெண்ட் படம். ஏற்கனவே பார்த்த படம் சாயலா இருக்கா இல்ல புதுசா அப்படியே ஒன்றும் ஞாபகம் வரல. பார்த்த படத்தோட சாயல் வந்து ஞாபகம் வரல. டிராகன் வந்து ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, இது வந்து வேற பேட்டர்ன்ல வருது. டிராகன் இவர் எதாவது நடிச்சிருக்காரு மாதிரி எனக்கு இருக்கு. ஒரு அப்பாவை புரிஞ்சிக்காத ஒரு பையன் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணி அது நல்லா இருக்கு. இந்த யூத் வந்து நிறையா இந்த மாறி மாறி போகிறாங்க இல்லையா, யூத் இப்போ இருக்கிற பசங்க மதிக்காமல் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்கள வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கு. படம் ரொம்ப ஸ்லோவாகுது, லேக் ஆகுதுன்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும். நீங்கள் சொல்கிற யூத்து படம் மாதிரியே இருக்குது, அப்படியே யூத்துலேயும் இதே கதை மாதிரி தான் இருக்குது. இல்லை இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி ஜாலியாக கமர்ஷியலாக அது மாதிரி கலர்ஃபுல்லாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா எமோஷனலாக பேரண்ட்ஸ் வச்சு ரொம்ப எமோஷனல் ரொம்ப கழிச்சு நிறைய பேர் வந்து ஜி ஆக்டிங்லாம் எப்படி அப்படி அழுகிற அளவு ஓகே. அவர் ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்லாம் எப்படி? அப்பாஸ் வந்துக்கிறார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில், அவர் கேரக்டர்லாம் எப்படி? அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவர் கம்பேர் கொடுத்த மாதிரி இருக்கு. அவருக்கு ஏற்ற நீட்டான இந்த கேரக்டருக்கு என்ன செய்தோ அதை நீட்டாக பண்ணியிருக்காரு. யூடியூப்ல உள்ளவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்களா, அதெல்லாம் எப்படி இருக்குது? யூடியூப்ல ஒரு சின்ன பையன் ஒரு லேடி அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்லி சினிமா இல்லாமல் வளர்ந்து வர எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. படம் போர் அடிக்காம லேக் இல்லாம ஓகே. ஸ்டோரி ஒன்லைன் மட்டும் சொல்லு, ஸ்டோரி ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க, எப்படி எடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டோரி? ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்பாவை பற்றி நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு அபிப்பிராயம். ஏன்னா நம்ம சிட்டிக்கு வந்திருக்கோம், அவங்க அப்பா அம்மா ஊரில் இருந்து கிராமத்தில் இருப்பாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லணுமோ அவங்க ஊரில் இருக்கவங்க அவங்களும் அப்பா அம்மா தான். ஜஸ்ட்டு நம்ம லுக்கை மட்டும் வச்சு அவங்க பண்ணக்கூடாது, அவங்க வேல்யூ இது பண்ணணும். ஹாப்பி ராஜ் படம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஸ்டோரி ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க, என்ன சொல்ல வந்து? எமோஷனல் கனெக்ட், ஃபாதரோட எமோஷனல் கனெக்ட். சும்மா சின்ன சின்ன வயசுலேயே ஃபாரன்ஸை கலைச்சி சொல்லுவாங்க, என்னோட பையன் அதுமாதிரி சொல்லி சொல்லி ஒருத்தனை அவங்க அப்பாவே பேச விடாமல் சீன் பண்ணி அவங்க அப்பா கூட வந்தாலே அதுவாங்க. அவங்க அப்பா எமோஷனல் சொல்லி அவர் தான் மனசால் அவர் பெரியவரை காமிச்சிருக்காங்க. படத்தாலே மனசாலே அவர் தான் 8 வருஷமாக மறைச்சி ஒரு மேலே பாசம் காட்டி ரொம்ப எமோஷனலாக காட்டி நல்லா இருந்துச்சு. சூப்பராக. அப்பாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, அவர் எப்படி நடிச்சிருக்காரு? ஒரு ஆட்டிடியூட் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. வில்லன் மாதிரி எதிர்த்து ஒரு நார்மலான மனுஷனை சும்மா அவமானப்படுத்துகிற மாதிரி கேரக்டர். ஆனால் கடைசியில் அவர் தப்பி வந்து நல்ல மனுஷன். நிறைய யூடியூப் கேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, யூடியூப் சேனல், அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் பண்ணப்பட்டவங்க. படம் ஏதோ லேக் போர் அடிக்கிற உட்காந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும், ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க எல்லாத்தையும் கரெக்ட். ஓகே ஓகே. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ப்ளஸ் அவர் போதும் படத்தில் ப்ளஸ்னா என்ன சொல்லி மைனஸ்னா என்ன? மைனஸ் படி எதுவும் இல்லை, ஸ்லோவாக போதும், அது பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ன்றது ஃபாதரோட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். சின்ன குழந்தை மியூசிக்லாம் நல்லா இருக்கா? நீங்க சொன்னது இளைஞன் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. கருணாஸ் பையன் தென் நடிச்சான்ல, அது சேம் இதே கதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் ஃபுல்லாக வைப்பாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் லைஃப்பில் காட்டாங்க. ஸ்கூல் லைஃப்லாம் காட்டிட்டு தான் கடைசியில் ஸ்கூல்லாம் எப்படி இருந்தாங்களோ கடைசியில் தான் பேரண்ட்ஸ். இதில் ஒரு பெரிய பையன் எங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறான். படம் சூப்பராக இருந்ததுண்ணா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. படத்தில் எதுவுமே லேகுன்னு இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்பா பையன் ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்டாக இல்லாதவங்க கூட அந்த அளவுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக நல்லா இருந்தது. அப்பா சென்டிமெண்ட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஃபன்னா, நீங்க சிரிச்சிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு மாதிரி செம ஃபன்னா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி எமோஷனலா நம்ம வந்து அப்பா ஃபேமிலியா உட்காந்து பார்க்கணும், அந்த அளவுக்கு ஒரு மாதிரி செம்மையா கனெக்ட் ஆகிருந்தது. அவரோட கேரக்டர் செம்மையா இருந்தது. எல்லா படத்துலயுமே சூப்பரா தான் இருக்கும், இந்த படத்துல இன்னும் நல்லா இருந்தது. அவரோட எமோஷனல் சீன்லாம் காட்டினதுனால இன்னும் அந்த அளவுக்கு எமோஷனலா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த படத்துல ரொம்ப எமோஷனலா காட்டி ஒரு மாதிரி செம்மையா சென்டிமெண்டா நல்லா இருந்தது.
அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்க செமையா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபெக்ட்டா இருந்தது. வேற யார் போட்டிருந்தாலும் நல்லா பண்ணிருப்பாங்களா எப்படின்னு தெரியல. பட் இவங்களுக்கு கரெக்டா ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருந்தது அவங்களுக்கு அந்த ரோல். சூப்பரா இருந்தாரு. செம யங்கா இருந்தாரு. ஒரு மாதிரி கியூட்டா இருந்தாரு. ஆமா, அவருக்கு கரெக்டான ஸ்கிரீன் பேஸ் எல்லாமே கரெக்டா இருந்தது. அவர் வந்து அவரோட எமோஷனலும் நல்லா இருந்தது. அவர் வந்து ஒரு மாதிரி வில்லனிஸ்டிக்கா காட்டியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி லாஸ்ட்ல அவரை ஒரு 10 நிமிஷம் செம எமோஷனலா காட்டி அவரை டோட்டலா வேற மாதிரி பார்த்தோம் லாஸ்ட்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் கதை ஃபுல்லாவே ஒரு மாதிரி எமோஷனலா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி எல்லாருமே அழுதாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. மியூசிக் வைஸ் செமையா இருந்ததுண்ணா. எதுவுமே வந்து அந்த இடத்துல மியூசிக் இல்லைன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். கரெக்டா அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு கரெக்டா இருந்தது. அதிகமாவும் இல்ல கம்மியாவும் இல்ல, கரெக்டான லெவல்ல நல்லா இருக்கும். இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்து புது கான்செப்ட் மாதிரி தான் இருந்தது. எந்த படத்துலயும் வந்து லைக் அப்பா சென்டிமெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து நார்மலா எல்லாத்தையும் பார்ப்போம். பட் எந்த படத்துலயும் இது வரைக்கும் நான் அப்பா சென்டிமெண்ட் பார்த்து அழுத மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இது ஒரு மாதிரி செமையா இருந்தது. நல்லா இருந்தது.